கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்கிற வார்த்தையின்படி என் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்குள் கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும். இவர்களுக்குள் நீ தங்கியிருந்து இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களை சுற்றி யார் இருக்கிறா, என்ன இருக்குது? உங்கள் கூடவே இருந்து குழி தோன்றவன் தான் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறான். நீ எப்போ கீழே விழுவ கை கொட்டி சிரிக்கலான்னு நினைக்கிறவன் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறான். உன்கிட்ட நயவஞ்சகமாக புகழ்ந்து பேசிட்டு உன்னை பற்றி தப்பு தப்பாக வெளியே பேசுகிறவன் உன்னை சுற்றி இருக்கிறான். உன்னுடைய முன்னேற்றத்தில் பொறாமப்படுறவன் உன்னை சுற்றி இருக்கிறான். இது உனக்கு தெரியலை. நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சுற்றி இனி நானே அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மதில்னா உங்களுக்கு தெரியும், காம்பவுண்டு வால். எதுக்கு காம்பவுண்டு வால்னா அதை தாண்டி தேவையில்லாத யாருமே நமக்கு விரோதம் செய்கிறவங்களோ இல்லைன்னா தேவையில்லாத இந்த விஷ ஜந்துக்களோ எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் காம்பவுண்ட் வால் கட்டி ஒரு கேட்டு போட்டு பூட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அந்த வீட்டுக்கு நமக்கு யார் நமக்கு க்ளோஸாக இருக்காங்களோ, நல்ல ஐக்கியத்தில் இருக்காங்க, அவங்க மட்டும் வரணுன்றது தான் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நீ போட்டிருக்கிற காம்பவுண்ட் வால் மனுஷீக நம்பிக்கை. எனக்கு இவன் வலது கை மாதிரி, மலை மாதிரி, யாரெல்லாம் இவன் வலது கை மாதிரி மலை மாதிரின்னு சொன்னானோ அவனே இன்றைக்கி நம்பி இருந்தவனை குழி தோண்டி புதைச்சிட்டான். நம்பி இருந்தவனுக்கு எதிராக ஏதோ காரியங்களை செய்து அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டான். நமக்கு மலை மாதிரி நம்பி இருக்க வேண்டியது நம்முடைய கண்மலையாம் கிறிஸ்து. இன்றைக்கி அவர் சொல்கிறார், நானே உனக்கு அக்கினி மதிலாக இருந்து எந்த கேடுபாடுகளோ எதுவும் வராதபடி நான் பாதுகாத்துக்கிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமை என்னை தாண்டி உங்ககிட்ட வராது. பிசாசு கொண்டு வருகிற கொள்ளை நோய்கள் என்னை தாண்டி உனக்கு வராது. பிசாசு கொண்டு வருகிற அவப்பெயர்கள் என்னை தாண்டி வராது. அவனுடைய அம்புகள் அவன் எய்தாலும் என்னை தாண்டி அது உள்ளே வராது. அது வெளியவே ஆண்டவர் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அதை சுற்றி அக்கினி மதிலாக இருந்துட்டு உன் நடுவிலே நான் மகிமையாய் இருப்பேன், உனக்குள் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் நமக்குள்ளால் வந்து உட்கார்ந்துட்டார்னா நாளுக்கு நாள் விருத்தி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அன்றைக்கு யோசுவாவோடே கூட இருந்தார். அதன் நிமித்தம் அவன் போகிற இடத்துலெல்லாம் வெற்றி மேலே வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். மோசையோடு இருந்தார், அதன் நிமித்தம் அற்புத அடையாளங்கள் நடந்தது. உங்களுக்குள்ளும் ஆண்டவர் இருந்தால் உங்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சோபனா ராணி, கோயம்புத்தூர். என்னுடைய மகன் பெயர் சுரேஷ். அவனுக்கு அசுத்த ஆவி, சர்ப்பத்தின் ஆவியின் கட்டினால் மிகுந்த தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்தான். அதன் காரணமாக குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு மனைவி பிரிந்து போய் விவாகரத்து செய்யும் நிலைமையில் இருந்தாள். நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் தீய பிசாசின் சக்தியின் கிரியைகளிலிருந்து விடுதலை கிடைக்கவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப மையத்திலிருந்து ஜெப ஊழியர் என்னுடைய மகனுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகனை தீய சக்தியின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கினார். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. மேலும் கர்த்தனுடைய மருமகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தார். பாருங்கள், அந்த சர்ப்பத்தின் ஆவிகள், தேவையில்லாத இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆவிகள் ஆண்டவர் வெளியேற்றின உடனே அவள் கன்சீவ் ஆகிட்டா. பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்றாகவும் இணைந்தது. இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுக்கு செய்வாராக. நீங்களும் உங்களுடைய இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளலாம், இல்லை நேரம் வரலாம்.
அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளை சுற்றிலும் நீ மதிலாய் இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு வளையமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளுக்கு கேடகமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை சுற்றி நீங்கள் வேலி போடுகிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த வசனத்தின்படி இனி இவர்களுக்குள் நீர் மகிமையாய் இருந்து இவருடைய வாழ்க்கையில் மகிமையான நல்ல காரியங்களை நடப்பியும் எல்லா இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.